ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் அவந்திகாவுக்கு பிரசவ வலி இருக்கிறத ராஜாட்ட தெரிவிக்கிறதா பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் பூரா சிறைச்சாலையில் இருக்கிறத பத்மநாதன் போய் பார்க்க போகிறான். பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வற்புறுத்துறான். இதை கேட்ட மூரா ரொம்ப கோவப்படுறாங்க. ஒரு பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்திக்கிட்டு கெஞ்சிட்டு இருக்கிறது உன்னோட படை வீரரே கேவலமா நினைக்கிறாங்க. அவங்க தலை குனிஞ்சிருக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்றேன், இந்த தடவை அவந்திகாவுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. நீ இப்படி என்னைய கொடுமைப்படுத்துறதுனாலயே அந்த மாதிரி கொடுமையில அனுபவிக்கும். உனக்கு அப்பதான் புரியும் பெண்ணோட அருமை என்ன, கஷ்டம்லாம் என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு படை வீரன் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நேரா போய் பார்க்கறான். பார்த்த உடனே சந்தோஷப்பட்டு அந்த குழந்தைய தூக்கணும் சொன்னது ஞாபகத்துக்கு வருது. இது மகத நாட்டு அரச பத்மநாத பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு வாழை எடுத்து மேல குத்துறான். தங்க காசா கொட்டுது. அந்த காசெல்லாம் பார்த்து என் பொண்ணு பிறந்த உடனே அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்துட்டா, நந்தனின் மகள் நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு பேர் சுட்டுறான். அடுத்த காட்சியில 4 வருஷம் கழிச்சு அவன் பொண்ணோட பிறந்த நாளுக்கு மக்களை வரி கட்ட சொல்றான். அப்ப அந்த மக்கள் பொண்ணோட பிறந்த நாளுக்கு வரி கட்டணும்னு சொல்லிட்டு இப்படி குடும்பப்படுத்துறியா, நீலாம் ஒரு அரசனான்னு சொல்லிட்டு கேட்கறான். கேட்ட உடனே அவனோட 9 பசங்களும் சுத்தி அவனை வளைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. பத்மநாதன் அவனை அந்த நேரம் பார்த்து நந்தினி மேல இருந்து கீழே இறங்கி வர. நந்தினி பார்க்க கூடாதுங்கிறதுக்காக 9 பசங்களும் அவனை சுத்தி அரைச்சு நின்றுட்டு இருக்காங்க. அடுத்த காட்சியில சந்திரகுப்தம் அவர் அவங்க அப்பாட்ட அடி வாங்குறத காமிக்கிறாங்க. காசு எங்க அப்படி சொல்லிட்டு அவர் அடிச்சிட்டு இருக்காரு. பையனை அடிக்காதீங்கன்னு அவங்க அம்மா சொன்னாலும் குடிச்சு தள்ளி விட்டு தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கான். கடைசி அவங்க அப்பா வெளியே போன உடனே அவங்க அம்மாட்ட தான் அந்த காசை கொடுக்குறாரு. இந்த காசை கொடுத்துருக்கலாம்ல, எதுக்காக அடி வாங்குறேன்னு அவங்க அம்மா சொன்னோம். இந்த செல்வம் உங்ககிட்ட இருக்கிறது தான் சரி, அவர் மேல இருக்கிற கோவத்தோட உங்க மேலதான் கோவம் இருக்கு, எதற்காக நம்ம இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவங்க அம்மா மறுபடியும் அவர் மேல எனக்கு பாசம் இருக்கு, அன்பு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதுதான் பலவீனமா ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அன்பும் சரி காதலும் சரி என்னைய என்னைக்கும் பலவீனமா ஆக்க முடியாதுன்னு ஆல்ரெடியே சொன்ன டைலாக்க சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. அடுத்தது மகத நாட்டுல இருக்கிற அந்த இளவரசி நந்தினியை காமிக்கிறாங்க. அவங்க அவங்க அப்பா கூட பெண்ணாம்பூச்சி விளையாடுறாங்க. ஓடுற வழியில அங்க சிறைச்சாலை இருக்குது. அங்க போனோடனே மூராவை பார்த்துட்டு நான் எங்க ஒளிஞ்சுக்கணும், எனக்கு ஏதோ ஒரு இடத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. பத்மநாதனோட பொண்ணு அப்படி சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே ஆச்சரியப்பட்டுட்டு பாக்குறாங்க. பத்மநாதன் வரான். மூராட்ட நந்தினி பேசிட்டு இருக்கிறத பாக்குறான். நந்தினியை தூக்க போறான். நந்தினி சொல்றாங்க, இவங்கள சங்கிலியால கட்டி போட்டிருக்கிறவன் ஒரு ராட்சசன், நீங்க விடுதலை செய்யலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. சொன்னி கேட்காம நந்தினியை கூப்பிட்டு போறான். ஓகே வாஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.